அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு வடை தான் பண்ணி சாப்பிட போகிறோம். என்னென்னா, நமக்கு வந்து வடை சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தால் நம்ம வந்து உடனே உளுந்து ஊற போட்டு அரைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காம, நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, இட்லிக்கு போட்டு அரைக்கும் போது அதில் ஒரு கை மாவு எடுத்து இந்த மாதிரி உளுந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஏற்கனவே அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்துக்குவோம். இந்த அவல் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். எங்கிட்ட வெள்ளை அவல் கிடையாது, சம்பா அவல், சிகப்பு அவல் தான் இருக்குது. இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு எடுத்துக்குவோம். இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு இதில் போட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நம்ம சூப்பராக ஒரு வடை மாரி தட்டிட்டு வடை தட்டி சூடாக சாப்பிட்லாம். அதாவது 2 வடை 4 வடை அந்த மாதிரி வேணும்னா நம்ம உடனே பருப்பெல்லாம் ஊற போட்டு ஆட்டி கஷ்டப்படாமல் இட்லிக்கு போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஒரு கை எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு அது சூப்பராக வடை தட்டிக்கிறது. நம்ம வடை வேணுங்கிறப்போ செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்குன்னு நம்ம மெனக்கெட்டு வடைக்கு ஊற போடாமல் இட்லிக்கு போடும்போது ஒரு கைப்பிடி உளுந்து எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி மாவோ இல்லைன்னா அவல் போட்டு நம்ம சூப்பராக வடை சொல்லலாம். நான் இன்றைக்கி வந்து அவல் வந்து ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் உள்ளது. இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உளுந்து மாவு இந்த மாதிரி ஒரு கை நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு இருக்குது. ஒரு கைப்பிடி போட்டாலே போதும். இதுவே உங்களுக்கு ஒரு 6 வடை பக்கம் வரும். இப்போ இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்க இந்த அவலில் சேர்த்துக்கிறேன். நல்லா பவுடராக பொடி பண்ணி வச்சு 100 கிராம் அவல் எடுத்திருக்கேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அவல் சேர்த்து போடலாம், இல்லைன்னா பச்சரிசி மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இது நல்லா கையில் கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவல் சேர்த்த உடனே சூப்பராக அந்த தண்ணி உளுந்தில் இருந்த தண்ணி பூரா நல்லா இஞ்சிருச்சு. மாவு நல்லா திக்காக வந்துருச்சு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கிட்டு வரும். இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா எப்போவுமே போடும்போது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு போடணும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரமே சரியாக இருக்கும். இப்போ பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு வந்து நல்லா ரொம்ப திக்காக இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ அது கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு, ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்குவோம். நம்மளோட வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா அழுத்தமாக கரைச்சி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வேணும்னா தண்ணி வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். என்னோட சூப்பரான வடை வந்து அருமையாக இருக்கும். ஒரு பாதி உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அதாவது நான் எடுத்துருக்க அளவுக்கு பாதி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அளவு கூட இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில் அமுக்கும் போது உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா வரும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூனுக்குள்ள அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அவல் வந்து உங்களுக்கு தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு. அந்த உளுந்து வந்து நம்ம இட்லிக்கு ஆட்டும்போது கொஞ்சம் தண்ணி போல் தான் இருக்கும் எடுத்து வைக்கும்போது. ஆனால் இப்போ வந்து அவல் போட்ட உடனே எல்லாமே அந்த தண்ணி பூரா உறிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட வடை வந்து கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக வேண்டிய நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு பிஞ்சு இல்லை 2 பிஞ்சு அந்த அளவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம தட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி மாவு எடுத்து வச்சது இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம தட்டுற அளவுக்கு பக்குவமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு போடலாம். எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், சூப்பராக வடை தட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல். இப்போ வந்து இதை வந்து ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு கூட பீ துடைக்கலாம். விட்டு நம்ம இப்போது நார்மலாக வடை சுடுற மாதிரி இதை வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இது வந்து உளுந்த விட மாதிரி கையில் எப்படி எடுக்க வர மாதிரிலாம் இருக்காது, இது நல்லா எடுக்க வரும். இப்போ வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன், இதில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு வரட்டும். நம்மளோட வடை வந்து போட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விடலாம். இப்போ நம்மளோட வடை வந்து நல்லா சிவந்து வந்துருச்சு. சூப்பராக நம்மளோட
உளுந்த மாவு அவல் சேர்த்து செஞ்ச வடை சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட வடை பாருங்கள், சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம சுடுற உளுந்த வடை மாதிரியே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. சிம்பிளாக இந்த மாதிரி கெஸ்ட் வந்தால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வடை வந்து ரொம்ப சூப்பராக அப்படி கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுன்னு நம்ம உளுந்த வடை சாப்பிட்டா கூட இப்படி இருக்காது. சூப்பராக நல்லாயிருக்கு. ஒரு 10 வடை வந்துடுச்சு. இந்த மாதிரி 2 சாமிக்கு வச்சுட்டேன், அது போக 8 இருக்குது. சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இல்லை சர்க்கரை சீனி கூட தொட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வடை வந்து சூப்பராக அருமையாக நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்பான்ச்சியாக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சாப்பிட்டு கட்டுறேன். ஒரு கை உளுந்த மாவில் நம்ம கொஞ்சம் அவல் சேர்த்து பாதி உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக நம்ம பண்ணியிருக்கேன். வடை ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவசியம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.